அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம குடல் இறங்கிடுச்சுன்னுவாங்க. அதுங்கலாம் குடல் இறக்கம் சரியாகணுன்னா, நம்ம ஆமணக்கு விதையும் பாலையும் கலந்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலைல வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் கண்டங்கத்திரி இலை சாறுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் புகையிலை அனலில் காட்டி அந்த புகையை முகர்ந்து வந்தாலும் குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பெண்கள் வெள்ளி கொலுசு, அண்ணாகயிறு கட்டினா குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் ஆண்களும் அண்ணாகயிறு கட்டினா குடல் இறக்கம் வர வாய்ப்பு கம்மி. அதேபோல் பெண்கள் வளைகாப்பு செய்கிறாங்க. வளைகாப்பு செய்தாங்கன்னா வளையல் போட்டு இது பண்ணாங்கன்னா ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் வளைகாப்பு செய்கிறாங்க பெண்களுக்கு. அதேபோல் நம்ம வழுக்கை வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு வழுக்கை தான் இருக்குது. இந்த வழுக்கையில் முடி முளைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 கிராம் மிளகு எடுத்துக்கங்க, 5 கிராம் கல் உப்பு எடுத்துக்கங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. இது நைட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரெடியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. காலையிலே எழுந்துச்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு 1 மணி நேரம் விட்டு குளிங்க. சீக்கிரம் முடி வளர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் பெண்களுக்கு முகத்தில் முடி வளருது, மீசை வளருதுன்னுவாங்க. இவங்களாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பைமேனி இலை எடுத்துங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பங்கொழுந்து எடுத்துங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துங்க. இது 3ஐயும் அரைச்சி நைட்டில் தடவிட்டு காலையில் எழுந்துச்சி குளிங்க. முடி வளருது நின்றுவிடும். அதேபோல் முகம் பளபளக்க ஆவாரம்பூவை அரைச்சி முகத்தெல்லாம் தடவி குளிங்க. ஓரளவுக்கு முகம் பளபளப்பாகும். அதேபோல் நம்ம புளியாம்பூவை அரைச்சி முகத்தில் தடவி குளிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் முகம் பளபளக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வாசனமாக இருக்கும். அதேபோல் வில்வ இலை அரைச்சி முகத்தில் தடவின்னு வந்தீங்கன்னாலும் முகம் பளபளப்பாகும், வாசனையும் நல்லாவே இருக்கும். அதேபோல் குரல் வளம் நன்றாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக இருக்கும். அதேபோல் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா குரல் கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக இருக்கும். அதேபோல் நம்ம தண்ணி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம நாவல் பழம் சாப்பிடணும். அந்த கட்டையை ஒரு துண்டு வெட்டி தண்ணி டேங்க்லேயோ எதில் தண்ணி இருக்கோ அதில் போடுங்க. தண்ணி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேபோல் குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. அதில் பெரிய நெல்லிக்காய் ஒரு 4 கட் பண்ணிவிடுங்க. ஒரு நெல்லிக்காவை தண்ணியில் போட்டு அனுப்புங்க. குழந்தைங்க எனர்ஜிக்காக இருக்கும், குடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேபோல் குழந்தைங்கள 5 வயசு இன்ட்ரோல் போவாங்க நைட்டில். அவங்களுக்கு நாக்கில் தேன் தடவுங்க. நைட்டில் தேன் தடவி விட்டிங்கன்னா இன்ட்ரோல் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். அதேபோல் வாந்தி வருது, மயக்கம் வருது, பசி எடுக்கலன்னுவாங்க. அடிக்கடி இலந்த பழம் சாப்பிடுங்க, நன்றாக பசி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.